ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பிஜிடிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சோட மாடல் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோலையும் ஆப்ரேஷன் ரிசர்ச்சோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்க்கலாம். In a regular simplex iteration, the pivot element is. ஸோ ரெகுலர் சிம்ப்ளெக்ஸ் ஐட்ரேஷனில் நம்மளோட பிவோட் எலமெண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டுருவாங்க. ஸோ பிவோட் எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். ஸோ ரெகுலர் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்மளோட பிவோட் எலமெண்ட் பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். ஸோ ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், a transportation problem with m origin and n destination can have at most dash occupied cells. இதுவும் ஆல்ரெடி பார்த்துருப்போம். பேசிக் வீசிபிள் சொல்யூஷனில் நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்குபைடு செல்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா எம்ங்கிறது ரோஸ், நம்பர் ஆஃப் ரோஸு, என்னங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ் சொல்லுவோம். அதாவது இங்கே வந்து வித் எம் ஆர்ஜின் அண்ட் என் டெஸ்டினேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நான் நெகட்டிவ் அலகேஷன் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா எம் ப்ளஸ் என் மைனஸ் 1 செல்ஸ் ஆக்குபைடு செல்ஸாக இருக்கணும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, எ மேனுஃபேக்சர் has to supply his customer 600 units of his product per year. Shortages are not allowed and the storage cost amounts to rupee 0.6 per unit per year. The setup cost per run is rupees 80. The optimum order quantity is quantities கேட்டுருக்காங்க. அதாவது ஆப்டிமம் ஆர்டர்னால் என்ன சொல்லுவோம், ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டிங்கிறது என்ன சொல்லுவோம்னா Q டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா root of 2D CS divided by C1. ஸோ டிமாண்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 600. ஓகேவா? has to his customer 600 units of his product per year. ஸோ சப்ளை பண்ணுறதுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா 600 units, அதுதான் வந்து நம்மளோட டிமாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து சிஎஸ், அதாவது செட்டப் காஸ்ட் தான் சிஎஸ். அப்போ சிஎஸ் ஈக்குவல் டு rupees 80. அடுத்தது C1ங்கிறது ஷார்ட்டேஜஸ் அமௌண்ட்டு. ஸோ அப்போ C1ஓட அமௌண்ட்டு 0.6. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 into 600 into 80 divided by 0.6. ஸோ root of 2 into 600 into 80 divided by 0.6. ஸோ இதை டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 400. ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 400ன்னு கிடைக்கும். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் டி 400. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இன் a dynamic programming models, the number of stages and the number of sub-problems are. ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டுருக்காங்க. டைனமிக் ப்ரோக்ராமிங் மாடல்ஸில் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸும் நம்பர் ஆஃப் சப் ப்ராப்ளம்ஸும் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் சப் ப்ராப்ளம்ஸ். இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் சப் ப்ராப்ளம். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். In a PERT network, T0 is the optimus time, TP is a pessimistic time, TM is the most likely time, then the expected time. அதாவது TEயோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ TEயோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா TE is equal to T0 plus 4TM plus TP divided by 6. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இன் a replacement problem, if C is the capital cost, S of T is the scrub value of the item after T years, F of T is the operating cost at time T, N is the optimal replacement period of the item, then the average annual cost is. ஸோ average annual cost-ஓட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆவரேஜ் ஆனுவல் காஸ்ட் is equal to 1 by n into C plus S of T plus integration 0 to n F of T into TT. இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா.
ஸோ ஆப்ஷன் டிலாம் இருக்குது, டேரெக்டாகவே இருக்குது. 1/n இன்டூ சி ப்ளஸ் எஸ் ஆஃப் டி இன்டகிரேஷன் 0 to n எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் இஸ் நாட் கரெக்ட். ஸோ எது கரெக்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது செப்பரபிள் கான்வெக்ஸ் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் எது வந்து கரெக்ட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இன் திஸ் கேஸ் ஆஃப் மேக்ஸிமைசேஷனில். ஸோ செப்பரபிள் கான்வெக்ஸ் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் மேக்ஸிமைஷனில் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா எது நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. த சொல்யூஷன் ஸ்பேஸ் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் கான்வெக்ஸ். சொல்யூஷன் ப்ராப்ளம் வந்து அந்த சொல்யூஷன் ஸ்பேஸ் வந்து நமக்கு அது வந்து என்ன இருக்கும்னா கான்வெக்ஸாக இருக்கும். அடுத்து ஃபங்க்ஷன் ஜிஐ ஆஃப் எக்ஸ்ஐங்கிறது வந்து கான்வெக்ஸாக இருக்கும். எஃப்ஐ ஆஃப் எக்ஸுங்கிறது கான்வெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரூ கிடையாது, நாட் ட்ரூ. இது வந்து ட்ரூ கிடையாது. எஃப்ஐ ஆஃப் எக்ஸ்ஐங்கிறது கான்கேவாக இருக்கும். ஸோ அப்போ சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங். ஸோ அதே தான், எது வந்து ராங்னு கேட்டிருக்காங்க. நீ நெட்வொர்க் ப்ரோக்ராமில் எது நமக்கு வந்து ராங். ஆக்டிவிட்டி ஐஜே லைஸ் ஆன் த கிரிட்டிக்கல் பாத் இஃப். ஸோ கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கும் போது நமக்கான கண்டிஷன் என்ன? ஓகேவா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங். ஸோ என்ன கண்டிஷனில் செலக்ட் பண்ணுவோம், இதில் எது நமக்கு ராங்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா ஆன்சர் என்ன அப்படின்னா எல்லா ஆக்டிவிட்டிக்குமே ஐ கமா எட்ஸ் ஜேக்கு எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா இஎஃப்டி அடுத்தது எல்எஃப்டி கண்டுபிடிப்போம். அப்படி தானே? ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைமும் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமும் கண்டுபிடிப்போம். ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்னா இஎஃப்ஜே இஸ் ஈக்குவல் டு இஎஃப்ஐ ப்ளஸ் டிஐஜேங்கிறது கண்டுபிடிப்போம். இஎஸ்டி கண்டுபிடிக்க. அந்த மாதிரி எல்எஃப்டி கண்டுபிடிக்க எல்எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு எல்எஸ்ஜே மைனஸ் டிஐஜே. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைமும் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமும் கண்டுபிடிப்போம். ஸோ கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கும் போது நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த டிஃப்ரென்ஸில் நமக்கு ஃப்ளாட் டைம் வந்து 0வாக இருக்கணும். எப்போ 0வாக இருக்கணும்னா இஎஃப்ஜே இஸ் ஈக்குவல் டு எல்எஃப்ஜேயாக இருக்கும்போது, அந்த மாதிரி எல்எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு இஎஸ்ஐயாக இருக்கும்போது. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எது ராங்காக இருக்குன்னா ஏ தான் ராங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A method for solving LPP without using artificial variable is called R. ஸோ எந்த எல்பிபி மெத்தட் சால்வ் பண்ணுற மெத்தடில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் யூஸ் பண்ண மாட்டோம். வித்தவுட் யூஸிங் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் நம்ம எந்த எல்பிபி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம், எந்த மெத்தடில் சால்வ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஸோ டூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்டிஃபிஷியல் வேல்யூஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு in a transportation table the cost element of a row are given 20, 5, 7, 16. What is the penalty that will be considered for this row is VAM. ஸோ பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும் இல்லையா? விஏஎம் மெத்தடில் பெனால்ட்டி கண்டுபிடிப்போம் இல்லையா? ஒரு ரோவுக்கும் ஒரு காலமுக்கும். ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்னா மினிமம் 2 நம்பர் எடுத்துகிட்டு சப்ராக்ட் பண்ணுவோம். இங்கே மினிமம் 2 வேல்யூ 7 and 5 சப்ராக்ட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். ஸோ இதில் பெனால்ட்டி 2. ஸோ 10 கொஸ்டின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.